யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு வந்து வாழைப்பூ துவையல் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வாழைப்பூ துவையல் வந்து நீங்க நல்லா அந்த தொப்புள் சொல்லுவாங்கல்ல, அது அந்த இன்னொரு இதழுமா இருக்கும். இதெல்லாம் நம்ம நீக்கி சுத்தம் பண்ணி நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வந்து கொத்தமல்லி தழை ஒரு பிடி அளவுக்கு நீங்க கழுவி சுத்தம் பண்ணி அதில வச்சுக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து அதில ஒரு காட்டன் துணிய போட்டு இந்த வாழைப்பூவையும், கொத்தமல்லி தழையும் போட்டு நீங்க வந்து ஆவி காட்டிடுங்க. அத ஒரு 10லருந்து ஒரு 15 நிமிஷம் நீங்க வந்து வேக விட்டுருங்க. ஏன்னா, இது வந்து வதக்கக்கூடாது. ஏன்னா, இது மருத்துவத்தன்மை உள்ள ஒரு வாழைப்பூ. நமக்கு சர்க்குலேஷனுக்கும் நல்லா நம்ம உடம்புல ஊர்றதுக்கும் இந்த வாழைப்பூ நமக்கு முக்கியமான பொருளுங்க. அதனால தான் வந்து நம்ம வதக்குறதால எண்ணெயில எந்த பொருள் பட்டாலும் அது தன்மை அ போயிடும். ஜீவாணுக்கள் இறந்துரும். இந்த மாரி ஆவி காட்டி எடுத்துக்கங்க. ஒரு 15 நிமிஷம் போதும். அதையும் நீங்க தொட்டு பார்த்தாலே அது வெந்த பதம் இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்பூன் அ இது கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துக்கங்க. அடுத்தது கடுகு, புளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க. அதேமாரி காஞ்ச மிளகாய் நான் 4 வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் கூடுதலா வச்சுக்கங்க. இவ்வளோதாங்க. கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ அந்த ஒரு அடுப்பு பத்த வச்சுட்டு, நீங்க ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு, அதில எண்ணெய் வந்து நீங்க கொஞ்சம் தாராளமா கூட எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா இது தாளிக்க போறதில்ல. நான் வந்து லாஸ்ட்டா கடுகு தாளிச்சு, நீங்க ஃபர்ஸ்ட்லயே கூட நீங்க கடுகு தாளிச்சு, அதிலேயே நீங்க வந்து உளுந்து, கடலப்பருப்பு லைனா போட்டு நீங்க அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா ஈஸியா முடியும். இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் நான் வந்து ம் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா, வறுப்பட லேட்டா அத ஃபர்ஸ்ட்டு போடுங்க. சும்மா ஒரு வதக்குங்க உடனே கடலப்பருப்பு போட்டுருங்க. அந்த கடலப்பருப்பு நீங்க உடனே போட்டுருங்க. இல்லன்னா இது வந்து தீஞ்சிரும். போட்ட 1 செகண்ட்ல நீங்க இத போட்டுறணும். அப்ப 2ம் வந்து சேமா வந்து டக்குன்னு வறுபட்டுரும். பார்த்துங்க. ஏன்னா இது வந்து சில்வர் கடாய் இடத்துல டக்குன்னு வந்து எனக்கே அந்த உளுந்து 1, 2 டக்குன்னு கருகிட்டு. நீங்க அத கொஞ்சம் பதமா பார்த்து எடுத்துருங்க. இதுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு 4 பல்லு பூண்டு பல்லு இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் இதில சேர்க்கல. நீங்க வேணா சேர்த்துக்கங்க. இன்னும் கொஞ்சம் வாசமா இருக்கும். கடுகு வந்து இதில கொஞ்சம் அப்படியே தாளிச்சுக்கங்க. தாளிச்சு அதில காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஒரு லைட்டா ஒரு வறுத்து, இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துருங்க. புளியும் இந்த எண்ணெயிலே ஒரு லைட்டா ஒரு வறுபடட்டும். புளியும் அதுக்குள்ள சேர்த்துருங்க. இதுக்கு வந்து இந்த வாழைப்பூ கூட வந்து ஏன்னா டேஸ்ட் வந்து துவையலுன்னும்போது கொஞ்சம் ஒரு தன்மை கம்மியா இருக்கும். அது டேஸ்ட்டா இருக்காது. ஆனா அதுக்கு தான் இந்த கொத்தமல்லி தழை நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் சூப்பரா இருக்குங்க. இந்த மிளகாய வந்து சும்மா லைட்டா வதக்குனா போதும். புளியும் ஒரு லைட்டா அது எண்ணெயில பட்டா போதும். இவ்வளோதாங்க. இத எடுத்து நீங்க மிக்ஸி ஜார்ல வந்து அ எடுத்து போட்டு வச்சுக்கிட்டீங்க. அது வந்து ஒரு 15 நிமிஷத்துல வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடும். இந்த வாழைப்பூ எடுத்து நீங்க மிக்ஸி ஜார்ல ஒண்ணா சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுக்கு தேவையான உப்பும் அதிலேயே போட்டாச்சு பாருங்க. அத நீங்க போட்டு நீங்க நல்லா அரைச்சுக்கங்க. இது தாளிக்கவே தேவையில்ல. நீங்க எண்ணெய் முதல்ல விடும்போது நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்க விட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த துவையல் வந்து சாதம் நீங்க பிடிச்சு சாப்பிடும்போது போட்டுக்கலாம். இல்ல நீங்க எதுக்குனாவது ரசம் சாதம், இல்ல சாம்பார் சாதத்துக்கு கூட நீங்க தொட்டு சாப்பிடலாம். ஏன்னா நம்ம கூட்டு வச்சு பொரியல் பண்ண லேட் ஆகும்போது, இத நீங்க சட்டு நீங்க பண்ணிட்டு ஒரு துவையலா அரைச்சு சாப்பிட்டீங்கன்னா, அந்த மருத்துவ குணம் நல்லா இருக்குங்க. நீங்க அடிக்கடி இந்த சுகர் பேஷண்ட் இல்ல மத்த பேஷண்ட் யாரா இருந்தாலுமே, இத நீங்க சூப்பரா செஞ்சு சட்டுன்னு சாப்பிடலாம். நீங்க கொத்தமல்லி தழை சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா வாசம் கமகமன்னு மணமா நல்லாருக்கும். இவ்வளோதாங்க பெரிய விஷயம் இல்ல. இந்த வாழைப்பூ துவையல் நீங்க ஈஸியா நீங்க செய்யலாம். நமக்கு உடம்பு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் நல்லாருக்கும். அதனால இது வந்து நீங்க நீங்க வந்து இத ஈஸியா அரைச்சு நீங்க சாப்பிட பாருங்க. இவ்வளோதாங்க. நம்ம சிம்பிளா நம்ம வீட்ல வந்து இருக்கிற வாழைப்பூல கொஞ்சமா எடுத்து துவையல் அரைச்சு இதுலயே வந்து நம்ம சட்னி அடுத்த வீடியோல போடுறோம் பாருங்க வாழைப்பூ சட்னி. ஈஸியான மெத்தட்ல நம்ம செஞ்சு நம்ம எது முக்கியமான பொருளோ அத நம்ம வந்து அது பதமா மருத்துவத்தன்மை மாறாம செய்யணும். இதே நீங்க வதக்கி செஞ்சா சூப்பரான டேஸ்ட்டா தான் இருக்கும். ஆனா அது வந்து நமக்கு தன்மை நல்லதில்ல. நன்றி, வணக்கம்.